அனைவருக்கும் வணக்கங்க. இந்த பதிவுல ராகு பகவானை பத்தி பார்க்க போறோங்க. ராகுவுடன் ஒரு கிரகம் இணையும் போது அந்த கிரகம் சுப கிரகமாக இருக்கலாம், திரிகோணாதிபதியாக இருக்கலாம், இல்ல ஒரு நார்மலான ஒரு கிரகமாக இருக்கலாம். அப்படி அந்த ராகுவோட இணையும் போது, அந்த ராகுவோடைய பார்வையில இருக்கும் போது அந்த ராகு பகவான் அந்த கிரகத்தோடைய சேர்த்து அந்த பலனை செய்வார். அந்த ராகு பகவான் ஒரு இடத்துல போய் உட்காரும் போதும் அந்த அதிபதி மாதிரி பாத்தீங்கன்னா பலனை செய்வார். சோ இப்ப நம்ம நிறைய வீடியோல ராகு பகவான் குரு பகவானோட சேர்ந்து இருந்தால் அளப்பரிய நன்மையை செய்யும், சுக்கிரனோட சேர்ந்து இருந்தால் நன்மையை செய்யும்லாம் நம்ம பார்த்திருக்கோம். சுப கிரகங்களோட சேர்ந்து இருந்தால் நல்ல பலன் நடக்கும், திரிகோணாதிபதிகளோட சேர்ந்து இருந்தால் நல்ல பலன் நடக்கும்ன்றதெல்லாம் பாக்குறோம். அந்த குரு பகவானோடைய சேர்ந்து இருக்கும் போதும் அந்த குரு பகவான் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியாக வரும்போதும், மாரகாதிபதி பாதகாதிபதியாக வரும்போதும் சில கெடுபலன்கள் நடக்கும். அது எந்தெந்த லக்னங்களுக்கு எப்படி எப்படி நடக்கும்ன்றத பார்த்துடலாங்க. பேசிக்கா ராகுவோட ஒரு கிரகம் சேர்ந்திருந்தால், அதுவும் குரு சேர்ந்திருந்தால் நல்ல பணம், நல்ல பேரு, புகழ் எல்லாம் கிடைக்கும்ன்றத இதுக்கு முன்னாடி போட்ட நிறைய வீடியோல உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த குருவே சேர்ந்து இருக்கும் போது அவர் என்னெல்லாம் கெடுபலனை செய்வார், அதே மாதிரி என்ன நல்ல பலனை செய்வார் என்றதை இந்த பதிவுல நம்ம பார்க்கலாங்க. பேசிக்கா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம், ராகு பகவான் 12 வீடுகளில் நின்றால் என்ன பலன்னு பார்த்திருக்கோம். ராகு தசை எப்படி வேலை செய்யும்ன்றத பார்த்திருக்கோம். ராகு பகவான் யாருக்கு கோடிகளை கொடுக்கும் அதையும் ஒரு வீடியோவா பார்த்திருக்கோம். ராகு பகவான் யாருக்கு அவயோகத்தை செய்யும், கெட்டது செய்யும், அதுவும் பார்த்திருக்கோம். ராகு தசை எப்படி வேலை செய்யும் அதையும் பார்த்திருக்கோம். ரைட்டுங்களா? இதெல்லாம் பார்த்திருக்கோம். இதோட ராகுவோட சப்ஜெக்ட் முடியுதான்னு கேட்டா கிடையாது. நிறைய பேரு இப்போ இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு வேற சில ஜோதிடர்களுடைய வீடியோஸையும் பார்த்துட்டு ஒரு 4 புக்கை வாங்கி படிச்சுட்டு இதுதான் ராகு, இப்படிதான் ராகு செயல்படுவார், ராகு பகவான் குருவோட சேர்ந்துட்டா அளப்பரிய நன்மையை செய்வார், ராகு பகவான் சுக்கிரனோட சேர்ந்துட்டா அளப்பரிய நன்மையை செய்வாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அதோட ஜோதிடம் நிக்குதான்னு கேட்டா நிக்கல. அதுக்கு மேலையும் உள்ள இருக்கு. ஒரே வார்த்தையில நான் சொல்லிட்டு போயிடுறேன். 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்தால் இந்த கெட்டது நடக்கும்னு சொல்லிட்டு போயிடுறேன். ஆனா அது எந்த லக்னத்துக்குன்னு சொல்றது கிடையாது. அது எப்போ அந்த கெடுபலன் செய்யும்ன்றதையும் சொல்றது கிடையாது. அது எப்படி அந்த கிரகம் அந்த காரகத்துவத்துல கெடுபலன் செய்யும்ன்றதையும் சொல்றது கிடையாது. ஏன்னா அதெல்லாம் நம்ம சொன்னோம்னா ஒரு கிரகத்துக்கு வீடியோ கண்டினியூஸா 10 ஹவர் பேசுற மாதிரி இருக்கும். ஒரு வீடியோ ரொம்ப லாங்கா போயிடும். அதனால அதை பத்தி நம்ம பேசுறது கிடையாது. பேசிக்கா இந்த பதிவுல ஒரு இன்ட்ரடக்ஷனா ராகு பகவான் எப்படி இருந்தால் ஒரு ஜாதகத்துல நன்மையை செய்வாருன்றத பார்த்துட்டு அதுக்கப்புறம் குரு பகவானை பத்தி டீடைல்டா, குரு பகவான் உங்க ஜாதகத்துல ராகுவோட சேர்ந்து இருந்தால் பார்வையில இருந்தா என்ன பலனை செய்வார், அல்லது குருவோட வீட்டுல இருந்தா என்ன பலனை செய்வார், சுக்கிரனோட சேர்ந்து இருந்தால் பார்வையில் இருந்தால் அல்லது சுக்கிரனோட வீட்டில் ராகு இருந்தால் என்ன பலனை செய்வார், இதெல்லாம் பார்க்கலாங்க. சரிங்களா? இந்த பதிவுல 3 கிரகங்களை பத்தி பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா மக்கள் மற்ற கிரகங்களை பத்தி கேட்டாங்கன்னா நான் அடுத்த கிரகங்கள் 6 கிரகங்களை பத்தியும் நான் வீடியோ போடுறேன். சரிங்களா? ஓகே. ராகு பகவான் பேசிக்கா நான் முக்கியமாக கண்டுபிடிச்ச ஃபார்முலா 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும் நான் சொல்லியிருக்கேன். எந்த புக்லயும் இருக்காது, எந்த ஒரு இதுக்கு முன்னாடி யாரும் வீடியோல எல்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. நான் பர்டிகுலரா சொன்னது ராகு தசை 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வந்தா மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா நான் தனிப்பட்ட முறையில சொல்லியிருக்கேன். உங்களுடைய திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கும் போது ராகு தசை இயற்கையாகவே மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்கேன். உங்களுடைய திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கும் போது, உங்களுடைய ஜாதகம் வலுவாக இருக்கும் போது ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்கேன். இன்னொன்னு, சித்தல்கள், ரிஷிகள், முனிகள் இந்த ராகுவை பத்தி ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதின விஷயங்கள்லாம் நான் இப்ப சொல்றேன். ராகு பகவான் மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல இருக்கும் போது மிகப்பெரிய நன்மையை செய்வோம்னு சொல்லிட்டு புக்ல எல்லாம் எழுதியிருக்காங்க. அது கரெக்ட் தான். மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரத்துல இருக்கும் போது நற்பலனை செய்வாங்க. அதே மாதிரி ராகு பகவான் உபஜயஸ்தானத்துல 3, 6, 10, 11 இருக்கும் போது நற்பலனை செய்வாங்க. இன்னொரு ஃபார்முலா,
ராகு பகவானுக்கு வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சம் நீச்சபங்கம் அடைந்தால் ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும். இது ஒரு ஃபார்முலா. ராகு தசை, ராகு பகவான் ஒரு இடத்துல திரிகோணத்துல போய் உக்காந்தாருன்னா கேந்திராதிபதியுடன் உட்கார வேண்டும். அப்போ அவர் நற்பலனை செய்வார். அதே மாதிரி கேந்திரத்துல போய் உக்காந்தாருன்னா திரிகோணாதிபதிகளோட இருக்கணும். அப்போ அவர் நற்பலனை செய்வார். சரிங்களா? இது ஒரு ஃபார்முலா. இன்னொன்னு, ராகு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ராகுவுக்கு 4ல ஒரு கிரகம், ராகுவோட ஒரு கிரகம், 7ல ஒரு கிரகம், 10ல ஒரு கிரகம் அமர்ந்திருந்தால் 1, 4, 7, 10ல ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை தொட்டு ராகு கூட ஒரு கிரகம், 4ஆம் இடத்துல ராகுல இருந்து எண்ணி 4ஆம் இடத்துல ஒரு கிரகம், கேது கூட ஒரு கிரகம், 10ஆம் ராகுல இருந்து எண்ணி 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும்ன்றதை நம்ம பார்த்திருக்கோம். அதே மாதிரி ராகு நின்ற சாரமும் ரொம்ப முக்கியமானது. ராகு அவர் எந்த கிரகத்தோடைய சாரத்துல இருக்கிறாரோ அந்த கிரகம் வலுப்பெற வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அந்த கிரகம் ஆட்சி உச்சம் அடைவது நல்லது. சோ ராகு தசை ஒரு மனிதனுக்கு நற்பலனை செய்யணும்னா இத்தனை ஃபார்முலாஸ் இருக்கு. இத்தனை ஃபார்முலாஸ்ல நான் முக்கியமா சொன்ன ஃபார்முலாஸ் 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள வருகின்ற ராகு தசை ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஜாதகம் வலுவாக இருந்தால், திரிகோணாதிபதிகள் வலுவாக இருந்தாலே அந்த மனிதனுக்கு எந்த ஃபார்முலாவும் பார்க்க வேண்டாம், அந்த மனிதனுக்கு ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லியிருக்கேன். ராகு தசை அப்படி என்னங்க செய்யும்? ராகு தசை எல்லாத்தையும் செய்யும். அதாவது ஒரு கோவில் வாசல்ல பிச்சை எடுத்துன்னு இருக்கிற ஒரு மனுஷனை அரசியல்ல பெரிய லெவல்லையும் கொண்டு போவோம், பிசினஸ்ல பெரிய லெவல்லையும் கொண்டு போவோம். ஒரு மனிதன் சாதாரண ஒரு மனிதன், அவர் ஏதோ ஒரு டிகிரி படிச்சிருக்கார், இல்ல படிக்கவே இல்லை, ஏதோ ஒரு சாதாரண ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்திருக்கிறார். அவருக்கு ராகு தசை யோக அமைப்புல வந்தால் அவருக்கு பேரு, புகழ், அரசியல், செல்வாக்கு, பணம்னா சும்மா கிடையாது, அதிக அளவுல பணம், அளவுக்கு மீறிய பணம், கோடி கணக்குல பணம். நவகிரகத்துல ஒரு கிரகம் அளவுக்கு மீறி செய்ய முடியும் என்றால் அது ராகுவால முடியும். நான் ஒரு 8 வருஷமா மக்களுக்கு ஜாதகம் பார்த்துன்னு இருக்கேன், கமர்ஷியலா பார்த்துன்னு இருக்கேன். என்கிட்ட ஜாதகம் பார்த்த எல்லா விஐபிஸும் எல்லாம் ஒரு பெரிய லெவல்ல கோடி கணக்குல சொத்து இருக்கிறவங்க, ரொம்ப அதிகாரம் இருக்கிறவங்க, ரொம்ப பவர், வசதி, பெரிய பொசிஷன்ஸ், இவங்க எல்லாருமே ராகு தசையில முன்னுக்கு வந்தோம். ராகு தசையில தொழில் ஸ்டார்ட் பண்ணி மிகப்பெரிய வளர்ச்சி இதெல்லாம் அடைஞ்சிருக்கிறாங்க. இப்போ கரண்டா ஒரு நிறுவனம் தமிழ்நாட்டுல மிகப்பெரிய வளர்ச்சி, அளவுக்கு மீறிய ஒரு வளர்ச்சி. அந்த நிறுவனம் பேரை நான் சொல்ல விரும்பல. அந்த நிறுவனத்தோடைய தலைவர் கூட ஜாதகம் பார்க்கும்போது அவருக்கு ராகு தசை ஸ்டார்ட் ஆன பிறகு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க ஏகப்பட்ட லட்சக்கணக்கான பேரு அவங்க கிட்ட காசு கொடுத்து ஒண்ணு வாங்கியிருக்காங்க, ஒண்ணு வாங்கியிருக்காங்க, லட்சக்கணக்கில் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ பெரிய பேரு. நீங்க ரோட்ல எங்க போனாலும் அவங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்க்காம நீங்க கிராஸ் பண்ணி போக முடியாது. எந்த டிவி, எந்த யூடியூப் போனாலும் அவங்கள பத்தி அட்வர்டைஸ்மெண்ட் இல்லாம அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பீப்புளுக்கு, அந்த மாதிரி ஒரு மனிதனுக்கு ஒரு ஷார்ட் பீரியட்ல ஒரு பயங்கரமான வளர்ச்சி ஏற்பட்டது ராகு தசையால. சரிங்களா? ராகு தசை அளவுக்கு மீறி தரும். சில பேருக்கு இந்த மாதிரி ரொம்ப ஓவரா தரும். சில பேருக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல குடும்பம், நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல ஒரு வீடு, வாகனம், ஒரு நல்ல ஒரு வேலை, ஒரு வெளிநாட்டு வேலை, ஒரு அரசு வேலை, ஒரு பணம், ஓரளவுக்கு அந்த மனிதனுக்கு தேவையான பணத்தை கொடுக்கும். ராகு தசை ரொம்ப யோக அமைப்புல இருக்கும்போது வாரி கொடுத்துரும். 1000 கோடி 2000 கோடின்னு வாரி கொடுத்துரும். ஒரு நல்ல ஒரு சுமாரான அமைப்புல இருக்கும்போது, ஜாதகம் ஒரு மத்தியமமான ஒரு வலுவுல இருக்கும்போது அந்த மனிதனுக்கு ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை, போதும்பா நிம்மதியா இருக்கிறேன், ஒரு வீடு கட்டிட்டேன், கார் வாங்கிட்டேன், ஒரு நிலம் வாங்கிட்டேன், ஒரு நல்ல வேலையில இருக்கேன், குடும்பத்தை நல்லா பார்த்துன்னு இருக்கேன்ற ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எல்லாமே இது செய்யும். அதே சமயம் ராகு தசை
ஒரு 100ல ஒரு 20 பேருக்கு ரொம்ப மிகப்பெரிய தோல்விகளை கொடுக்கும், மிகப்பெரிய நஷ்டத்தை கொடுக்கும், மிகப்பெரிய கெட்ட பலன்களை செய்யும். சில பேருக்கு சிறை காமிச்சிடும், சில பேர் காசு கட்டி ஏமாந்துருவாங்க, சில பேருடைய சொத்தே அதுல பறி போகும், சில பேர் தவறான வழியில போயிடுவாங்க. கடத்தல், கஞ்சா, கொலைக்கார கும்பலோட சேருவது, கிரிமினல் வேலை செய்யறவங்களோட சேர்றது, அடியாட்களாக வேலை செய்வது, நிழல் உலகத்துல செய்யக்கூடிய தவறான விஷயங்கள் செய்வது, இந்த லாட்ரி சீட்டு, கேம்பிளிங்கு, இந்த மாதிரி விஷயத்தை நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு, ஆயுதங்கள் கடத்தக்கூடிய அமைப்பு, எல்லா எக்ஸ்ட்ரீம் லெவல்லையும் 2 பேர் இருப்பாங்க. யார் இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சனி இருப்பாரு, ராகு இருப்பாங்க. அந்த சனியவே ராகு பீட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல வந்துருவார். எக்ஸ்ட்ரீம் லெவல் நல்லதுலயும் சரி, எக்ஸ்ட்ரீம் லெவல் கெட்டதுலயும் சரி ராகு இருப்பார். ஒருத்தர் அவருடைய சொத்து எல்லாத்தையும் மக்களுக்கு எழுதி வைக்கிறாரு, தான தர்மம் பண்றாருன்னா அங்கேயும் ராகு இருப்பார். அதே மாதிரி ஒருத்தர் ஆயுதம் கடத்துறாரு, கஞ்சா கடத்துறாரு, போதை பொருட்கள்லாம் கடத்துறாருன்னா அங்கேயும் ராகு இருப்பார். சோ அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய அமைப்பை வைத்து அவருக்கு பலனை அவர் பாத்தீங்கன்னா செய்வார். சோ ராகு கிரகம் ரொம்ப பிரம்மாண்டமான கிரகம், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கிரகம். அந்த தசை 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள உங்களுக்கு ராகு தசை வருதுனாலே உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள், ஒரு மிகப்பெரிய முன்னேற்றங்கள் இதெல்லாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம இந்த ராகு தசை நற்பலனை செய்ய வேண்டும் என்றால் சுபகிரகங்கள் கூட இருக்கணும், திரிகுணாதிபதிகள் கூட இருக்கணும், இல்ல பார்வையில இருக்கணும். ராகு குருவோட பார்வையில இருந்தா மிகப்பெரிய நற்பலனை செய்வாரு, குருவோட சேர்ந்து இருந்தால் மிகப்பெரிய நற்பலனை செய்வாரு, வேற லெவல்ல அவரு நல்ல காசு கொடுப்பாரு, செல்வத்தை கொடுப்பாரு. இதெல்லாம் பார்த்திருக்கோம். இப்போ பேசிக்கா குருவோடைய காரகத்துவங்கள் என்னன்றத சொல்லிட்டு, அந்த குரு பகவான் சில லக்னங்களுக்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி, மாரகாதிபதி, பாதகாதிபதியாக வருவார். அது எந்தெந்த லக்னத்துக்குன்றதையும் சொல்லிட்டு, அந்த லக்னத்துக்கு ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது, குருவோட பார்வையில இருக்கும் போது என்ன கெடுபலன் நடக்கும்ன்றத சொல்றேன். இதெல்லாம் ஏன் இப்போ இந்த வீடியோ பண்றேன்னா, ஜோதிடம்ன்றது ஒரு வீடியோலயோ இல்ல ஒரு புக்லயோ படிச்சா வந்துடாதுங்க. ஜோதிடம்ன்றது ஒரு வீடியோலயும் நான் ஃபார்முலாஸ் சொல்றேன். இப்போ நான் ஒரு ராகுவை பத்தி ஒரு 5-6 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்திருக்காங்க, நிறைய பேருக்கு அது புரிஞ்சிருக்கு. நிறைய பேர் நீங்க சொன்ன மாதிரியே எங்க வாழ்க்கையில நடந்தது, முன்ன நடந்தது, இப்போ நடந்துன்னு இருக்குதுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பேர் சொல்லியிருக்காங்க. சில பேரு ஐயா எனக்கு 40 வயசுலதான் ராகுதசை வந்தது, ஆனா எனக்கு நல்லது செய்யல, ஏன் செய்யல கேள்வி கேட்பாங்கல்ல, அந்த கேள்விக்கான பதில் தான் இந்த வீடியோ. எனக்கு குருவோட தான் சேர்ந்து இருக்கிறாரு, சுக்கிரனோட தான் சேர்ந்து இருக்கிறாரு, ஏன் நற்பலன் நடக்கல சொல்றேன். அதுக்குதான் சுக்கிரன் எடுத்திருக்கேன், குருவை எடுத்திருக்கேன், சனியை எடுத்திருக்கேன். சரிங்களா? சரி. குரு பகவான் உடைய காரகத்துவங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, பேரு, புகழ், அறிவு, செல்வாக்கு, சமூகத்துல ஒரு பேரு புகழ், நல்லா வாழ்றாருங்க, நல்ல ஒரு வேலையில இருக்கார், பையன் நல்லா படிச்சான், நல்ல வேலையில இருக்கான், நல்ல கல்யாணம் பண்ணா, நல்லா சூப்பரா இருக்கான்ற ஒரு உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் கிட்ட ஒரு பேரு வருது இல்ல, அதான் பேரு, புகழ், செல்வம், பணம், சமூகத்துல மரியாதை, ஆபரணங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா குருவுடைய காரகத்துவங்கள். குழந்தைகள், குரு நல்லா இருந்தாதான் குழந்தைலாம் கிடைக்கும். சரியா? இப்போ இந்த ராகுவுடன் குரு சேர்ந்து இருந்தால் பேரு, புகழ், பணம், செல்வம், செல்வாக்கு, இது குழந்தை பாக்கியம், இதெல்லாம் கிடைக்கும்ன்றத நம்ம சொல்றோம். இதே குரு கடனை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, எதிரிய கொடுப்பாரு, வம்பு வழக்க கொடுப்பாரு, பண இழப்பை கொடுப்பாரு, விரயத்தை கொடுப்பாரு. எந்த லக்னத்துக்கு கொடுப்பாருன்னு சொல்றோம் பாருங்க. துலா லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் குரு பகவான் 6ஆம் அதிபதியா வருவார். அப்போ இந்த துலா லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் ராகுவுடன் குரு சேர்ந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயத்தெல்லாம் கொடுத்துட்டு இப்போ சொல்லக்கூடிய விஷயத்தையும் கொடுப்பார். கடனை கொடுப்பாரு, நோயை கொடுப்பாரு, எதிரியை கொடுப்பாரு, வம்பு வழக்கையும் கொடுப்பாரு, பண இழப்பையும் கொடுப்பாரு, பிரச்சனையையும் கொடுப்பாரு. துலா லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் குரு பகவான் யாரு? 6ஆம் அதிபதி. அப்போ உங்களுக்கு ராகு தசை வருது, அந்த ராகுவோட குரு சேர்ந்து இருக்கிறாரு.
இதையும் கொடுப்பார். ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ கொடுக்கலாம். இப்போ கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு என்ன கேஸ் கிடைக்கும்? லைசன்ஸ் இல்லாம கைது செய்யப்படுறவங்களும் இருக்கிறாங்க. கோர்ட்டுக்கு போறவங்க அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் நீ போய் கோர்ட்ல போய் ஃபைன் கட்டிக்கோன்னு சொல்லி அனுப்புறதும் இருக்கு. பெரிய கொலை கேஸ்ல ஜெயிலுக்குள்ள போய் கோர்ட்டு கேஸ் வரதும் இருக்கு. இது எப்படி நடக்கும்? அந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த்தை வச்சு நடக்கும். அந்த ஜாதகத்தோடைய கர்மாவை வச்சு நடக்கும். அங்க என்ன நடக்கும்னு அந்த ஜாதகத்தோடைய லக்னாதிபதியும் 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் சொல்லுவார். துலா லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் கோர்ட்டு கேஸ் குரு பகவான் ராகுவோட சேர்ந்து தசை வந்ததுன்னா கோர்ட்டு கேஸ் வரும். என்ன கேஸ் வரும்? சின்ன கேஸ் வருமா, இல்ல டைவர்ஸ் கேஸ் வருமா, இல்ல லேண்ட் சம்பந்தமான பிரச்சனை வருமா, இல்ல காம்பவுண்ட் சம்பந்தமான பிரச்சனை வருமா, இல்ல பக்கத்துல இருக்கிற வயல்காரரு பிரச்சனை பண்ணுவாரா, அதை கோர்ட்டுக்கு எடுத்துன்னு போவாரா, இல்ல சொத்து பிரிக்கிறதுல பிரச்சனை வருமா, இல்ல ஒரு வண்டியை போய் இடிச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு அதுல இருந்து வருமா, இல்ல நீ ஏதோ ஒரு கெட்ட சம்பவம் நடக்குது, போலீஸ்காரர் நீங்க அந்த சம்பவத்தை பாத்தீங்களா, வந்து சாட்சி சொல்லுங்கன்னு கோர்ட்டு கூட்டின்னு போலாம், அப்படி வருமா, இல்ல உங்க நண்பர்கள் கூட நின்று இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, கொலை பண்ணிட்டாரு, சோ நீயும் தானே கூட நின்று இருந்தேன்னு அந்த மாதிரி கேஸ் வருமா, உங்க நண்பர் ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது, ஏதோ பெண்கள் விஷயத்துல தவறு செய்யும் போது நீ தானே இந்த ஆளுடைய நண்பரு, உன்னையும் புடிச்சின்னு போவாங்களே, அந்த மாதிரி பிரச்சனை வருமா? அவங்களுடைய ஜாதகத்தோடைய இதுல வரும். நம்ம துலா லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் குரு பகவான் 6ஆம் அதிபதியாக வருவதால் ஃபர்ஸ்ட் சொன்ன பேரு, புகழ், பணம், செல்வாக்கு, ஆபரணம், குழந்தை இதெல்லாத்தையும் கொடுத்துட்டு சமூகத்துல மரியாதையும் கொடுத்துட்டு கடனையும் கொடுப்பாரு, எதிரியும் கொடுப்பாரு, நோயையும் கொடுப்பாரு, வம்பு வழக்கையும் கொடுப்பாரு. சரி, என்ன நோயை கொடுப்பாரு? ஹெரினியா, வயிறு சம்பந்தமான பிரச்சனை, கல்லீரல்ல பிரச்சனை, கல்லீரல்ல கொழுப்பு வர்றது, சுகர், லிவர் பிரச்சனை வர்றது, பிரான்கிரியாஸ் கணையம்னு சொல்லுவோம், அதுல பிரச்சனை வர்றது, இதையும் கொடுப்பார். முக்கியமா டயபெட்டிக்ஸ், இதையும் கொடுப்பார். நோயின்னு வந்தா இதை கொடுப்பாரு. வம்பு வழக்குன்னு வந்தா ஏதாவது ஒரு கோர்ட்டு கேஸ் இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நிக்கிற மாதிரி கொடுப்பாரு. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஆஸ்திரேலியால ஒரு 3-4 வருஷம் முன்னாடி ஜாதகம் பார்த்தாரு. பேங்க்ல பெரிய மேனேஜர், 15 நாள் போலீஸ் ஸ்டேஷன் ஜெயில இருந்தார். காரணம் என்ன தெரியுங்களா? ஒரு கேவலமான ஒரு காரணம். லைசன்ஸ் நேத்து எக்ஸ்பைரி ஆகி போச்சு, அவர் கவனிக்கல. மறுநாள் கரெக்டா போலீஸ்காரர் புடிச்சிட்டாரு. ஆஸ்திரேலியால லைசன்ஸ் இல்லைன்னா ஜெயில புடிச்சு போட்டுருவாங்களாம். 15 நாள் ஜெயில இருந்தார். அவருக்கு 15 நாள் ஜெயில இருந்ததால வேலை போயிடுச்சு. ஜெயிலுக்கு போயிட்டா அந்த பேங்க்ல மேனேஜரா தொடர முடியாதான். எப்படி எல்லாம் நடக்குது பாருங்க. ஒரு தப்பே இல்லை, இது ஒன்னும் பெரிய குற்றம். இந்தியால லைசன்ஸ் இல்லாம 60 வயசு வரைக்கும் வண்டி ஓட்டின்னு இருப்பாங்க. ஆனா ஆஸ்திரேலியால என்னாச்சு பாருங்க, லைசன்ஸ் நேத்து தான் எக்ஸ்பைரி ஆச்சு, இன்னைக்கு காத்தால போலீஸ் பிடிக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் வரும். இதுவும் கோர்ட்டு கேஸ் தான், ரைட்டுங்களா? சோ இப்ப ரிஷப லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் அவர் 8ஆம் அதிபதியா வருவார். ரிஷப லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதியா வரும்போது ராகுவும் குருவும் சேர்ந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன கடன், நோய், எதிரி டிபார்ட்மெண்ட்டையும் கொடுப்பாரு. சில பேருக்கு கொஞ்சம் ஜாதகம் வலு குறைந்து இருக்கும் போது அசிங்கம், கேவலம், அவமானம், வெளியே தலை காட்ட முடியாத ஒரு நிலை, பேரு கெட்டு போயிடுச்சே, பெண்கள் விஷயத்துல பேரு கெட்டு போவோம், இல்ல ஏதாச்சும் திருடுனா கையாடல் பண்ணாக்கி பேரு கெட்டு போவோம், இல்ல குடும்பத்துல பேரு கெட்டு போவோம், இல்ல அஃபேர் வச்சுன்னு இருந்தா குடும்பத்துல மனைவி கிட்ட பேரு கெட்டு போயிடும், இல்ல ஒரு பெண் வேற ஒரு ஆணோட சம்பந்தம் வச்சுன்னு இருந்தா அது கணவருக்கு தெரிய வந்தா பேரு கெட்டு போயிடும். சோ அந்த குரு பகவான் 8ஆம் அதிபதியா வரும்போது, ராகு தசை வரும்போது இதையும் கொடுப்பார். எத்தனையோ வீடியோல இதுக்கு முன்னாடி நீங்க எல்லா ராகு வீடியோ போய் பாருங்க, எல்லா ஜோதிடர்கள் சொன்ன ராகு வீடியோ போய் பாருங்க. ராகு பகவான் குருவோட சேர்ந்து இருந்தால் அளப்பரிய நன்மையை செய்வார் சொல்லியிருக்கோம். ஆனா அவர் 8ஆம் அதிபதியா வந்தா அளப்பரிய நன்மையை செய்வார்னு சொல்லி, அதே 8ஆம் அதிபதியாக குருவே வரும்போது அந்த பணம், காசு, பேரு, புகழையும் கொடுப்பாரு. அதையும் கொடுப்பாரு, இதையும் கொடுப்பாரு. அவருக்கு ஒரு கிரகம் அனைத்து வேலையும் அவங்களால செய்ய முடியும். சரி, மகர லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் குரு பகவான் 12ஆம் அதிபதியாக வருவார். விரயத்தை கொடுப்பார். சில பேருக்கு பெண்களால பிரச்சனையை கொடுப்பார், சில பேருக்கு தூக்கத்தால பிரச்சனையை கொடுப்பார்,
சில பேருக்கு படுத்தா தூக்கம் வராது, சில பேருக்கு பணம் நஷ்டமாகும், தொழில நஷ்டமாகும், சில பேருக்கு விபத்து நடக்கும், சில பேருக்கு கடன் ஏற்படும், சில பேருக்கு டிசீஸ் வரலாம், இந்த மாதிரியும் ஏற்படும் ராகு தசையில. ஏன்னா ராகு வந்து அந்த வீட்டின் அதிபதி மாதிரி செயல்படுவார். அந்த அவர் என்ன காலில் நிக்கிறாரோ அதையும் அந்த கிரகத்தோடைய பலனையும் செய்வார். அந்த ராகுவோட குரு சேர்ந்திருந்தால் அந்த கிரகத்தோடைய பலனையும் செய்வார். ராகுவோட எந்த கிரகம் பார்க்குதோ அந்த கிரகத்தோடைய பலனையும் செய்வார். ராகு ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான பலன், அளவுக்கு அதிகமான நற்பலனையும் செய்வார், அளவுக்கு அதிகமான கெடுபலனையும் செய்வார். சோ ராகு குரு பகவான் உங்களுக்கு 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியாக வரும்போது இந்த கெட்ட விஷயங்களும் நடக்கும். மிதுன லக்னத்துக்கு மாரக பாதகாதிபதியா வருவார், கன்னி லக்னத்துக்கு மாரக பாதகாதிபதியா வருவார். இப்போ நான் சொன்ன கடன், நோய், எதிரி, வம்பு, வழக்கு, அசிங்கம், அவமானம், பணம் நஷ்டமாகிறது, பேரு ஊர்ல கெட்டு போயிடுறது, புகழ் கெட்டு போயிடுறது. நல்ல ஒருத்தர் எம்எல்ஏவா இருப்பாரு, நீங்க லஞ்சம் வாங்கிட்டீங்கன்னு டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க, ஜெயிலுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. புகழ் கெட்டு போறது, பேரு கெட்டு போறது. இது மாரக பாதகாதி. கன்னி லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் குருவோட ராகு சேர்ந்து இருக்கும் போது இந்த எல்லாம் பலனும் நடக்கும். அதே சமயம் நல்லதும் நடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான சீரியல் நடிகை ஒருத்தங்க இறந்துட்டாங்க. பிரபலமான ஒரு சீரியல், அது பாண்டியன் ஸ்டோர்னு நினைக்கிறேன். அந்த சீரியல்ல இருக்கிற நடிகை வந்து சூசைட் பண்ணிக்கினாங்களோ என்னவோ ஆச்சு. அது நல்ல, அதாவது பேர் வந்து உச்சில இருந்தது, நல்ல செல்வாக்கு, நல்ல ஒரு காசு, நல்ல ஒரு பேரு புகழோட இருந்தாங்க. திடீர்னு ஒரு மரணம்ன்றதும் ஒண்ணு வருது பாத்தீங்களா, அது இப்படிதான். இந்த குரு பகவான் பேரு கொடுப்பாரு உங்களுக்கு வந்து மிதுன லக்னத்துக்கு, கன்னி லக்னத்துக்கு பேரு கொடுப்பாரு, காசு கொடுப்பாரு, புகழை கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு, குழந்தைய கொடுப்பாரு, எல்லாத்தையும் கொடுப்பாரு. அந்த நெகட்டிவான விஷயத்த அதையும் கொடுப்பாரு. எப்ப கொடுப்பாரு உங்களுக்கே தெரியும். எப்ப கொடுப்பாரு? ஒரு 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 கெட்ட விஷயம் ஒரு மனிதனுக்கு எப்போ நடக்கும்? 7.5 சனி, அஷ்டமத்து சனில நடக்கும். அப்போதான் நடக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ராகுவோட சுபகிரகங்கள் சேர்ந்திருந்தால் அறப்பழைய நன்மையை செய்வோம்னு சொல்றோம்ல, அந்த சுபகிரகங்களே சில லக்னங்களுக்கு நன்மையை செய்யாது, கெட்டதையும் செய்யும். அதை தான் இப்போ நான் வந்து இந்த பதிவுல சொல்லின்னு இருக்கேன். இப்போ ராகுவோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறாரு. பொது பலன் என்ன? எத்தனையோ வீடியோல நானே சொல்லியிருக்கேன். ராகுவுடன் சுக்கிரன் சேர்ந்திருந்தால் வீடு, வாகனம், பெண்கள், காமம், திருமணம், லக்ஸரி வாழ்க்கை, லக்ஸரி லேப்டாப்பு, ஐபோனு, ஆடம்பரமான வாழ்க்கை, ஃபிளைட்ல போறது, ஃபிளைட்டை காசு குத்து வாங்குறது, கப்பல் வாங்குறது, யாச்சு வாங்குறது எல்லாம் நடக்கும். வசதியா வாழ்றது, பெரிய பில்டர் ஆகிறது, பெரிய பேரு புகழ், சமுதாயத்துல பேரு புகழ் சம்பாதிக்கிறது, பினாமி ஆகிறது, அளவுக்கு மீறி பணம் சம்பாதிக்கிறது, அளவுக்கு மீறி மசாஜ் இதுன்னு அந்த புறம் வச்சுக்கிறது, ஏகப்பட்ட பெண்களோட சகவாசம் பண்றது. ராகுவோட 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள உங்களுக்கு தசை வந்து அது உங்க ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயம் நடக்கும். உலகத்துல இருக்கிற அனைத்து மாய விஷயங்களும் அவர் அனுபவிப்பார். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து சுக போகங்களையும் அவர் அனுபவிப்பார். இந்த நடிகர்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த சம் ட்ரக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணும்போது அவங்க ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தையும் வந்து அது கொடுக்கும். சுக்கிரனோட சேர்ந்து ராகு தசை வந்தா சினிமால மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கும், பெரிய ப்ரொடியூசர் ஆக்கிடும், பெரிய நடிகர் ஆக்கிடும். இன்னைக்கு எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுக்கிரனுடைய சம்பந்தப்பட்டு ராகு தசை வந்துதான் சூப்பர் ஸ்டார்ல இருந்து எல்லாம் இந்த உச்ச நடிகர்கள் எல்லாம் இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ராகு தசை வந்து கொடுக்கும். அதே சமயம் அந்த சுக்கிரன் கெட்டதையும் செய்வார். எப்படி செய்வார்னு சொல்றேன். தனுசு லக்னத்துக்கு, ரிஷப லக்னத்துக்கு சுக்கிரன் 6ஆம் அதிபதியாக வருவார். அந்த ராகு தசை வரும்போது நல்லதையும் செஞ்சுட்டு காதல் விஷயத்துல மனக்கசப்பையும் கொடுப்பார், வம்பு வழக்கையும் கொடுப்பார், எதிரியையும் கொடுப்பார். அந்த கணவன் மனைவி நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையில விரிசலை ஏற்படுத்துவார், இன்னொரு பொண்ணோட தொடர்பை ஏற்படுத்துவார், டைவர்ஸை ஏற்படுத்துவார், பண பிரச்சனையையும் ஏற்படுத்துவார். ஏன்னா அவர் 6ஆம் அதிபதி. சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா நற்பலனையும் செஞ்சுட்டு அவர் 6ஆம் அதிபதியோடைய வேலையும் செய்யணும். இந்த வேலை நடக்குதுன்னா அந்த வேலையும் நடக்கணும்ல.
ஒரு வீடுன்னு ஒண்ணு இருந்தா பூஜை ரூம்னு இருக்குது, அது மங்களகரமா இருக்கும். பாத்ரூம் எப்படி இருக்கும்? சரி, பாத்ரூம் இல்லாம வீட்டுல வாழ முடியுமா? முடியாது. ஒரு கிரகம்னு இருந்தா அந்த கிரகம் கிட்ட நிறைய நல்லது இருக்கும், கெட்டதும் ரொம்ப மோசமா இருக்கும். காதல் மிகப்பெரிய தோல்வி ஏற்படுவது, நான் சொன்னேன் இப்போ ஒரு சீரியல் நடிகை சுக்கிரன் ராகு சேர்க்கை, இதனுடைய தொடர்பு வந்திருக்கும், அதனாலதான் அந்த மாதிரி ஆச்சு. 6ஆம் அதிபதி கடன் நோய் எதிரியை கொடுப்பார். சுக்கிரன் சம்பந்தமான நோய்களை கொடுப்பார். அதாவது மறைமுக உறுப்புல இருக்க ஏதாவது டிசீஸ் கொடுக்கறது, இன்ஃபெக்ஷன் ஆகுறது, பைல்ஸ் வர்றது, மார்பகத்துல ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுவது, சிறுநீரகத்துல பிரச்சனை ஏற்படுவது, காம உறுப்புல பிரச்சனைகள் ஏதாவது ஏற்படுவது, முகத்துக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுவது. நீங்க நிறைய நடிகர்கள் நடிகை எல்லாம் பார்த்துருக்கிறீங்களா? திடீர்னு ஒரு 2 வருஷம் தலை காட்ட மாட்டாங்க, மூஞ்சி வந்து ஒரு மாதிரி ஆயிடும், பிம்பிள்ஸ் வந்துடும், இல்ல ஏதாவது மூஞ்சில ஏதாவது இதாயிடும். ஸோ இதுதான் ராகுவுடன் சுக்கிரன் சேர்ந்து இருக்கும் போது, அவர் 6ஆம் அதிபதியாக வரும்போது இந்த வேலையும் செய்வார். மீன லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சுக்கிரன் 8ஆம் அதிபதியா வருவார். மீன லக்னத்துக்கும் துலா லக்னத்துக்கும் சுக்கிரன் 8ஆம் அதிபதியா வரும்போது, அந்த சுக்கிரன் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது ஃபர்ஸ்ட் சொன்ன வீடு, வாகனம், காமம், பெண்கள், மனைவி, சுகங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டு, எந்த டிபார்ட்மெண்ட்ல அவருக்கு சுகங்களை கொடுத்தாரோ அந்த டிபார்ட்மெண்ட்லயே அடிப்பாரு. எந்த காதலை கொடுத்தாரோ அந்த காதல்லையே அடிப்பார். எந்த பெண்ணை கொடுத்தாரோ அந்த பெண்ணாலேயே அடிப்பார். 8ஆம் அதிபதி பெண்ணால அவமானத்தையும் கொடுப்பார். ஆனால இதே வந்து ஒரு பெண்ணாக இருக்கிறீங்க, ஆனால அவமானத்தை ஏற்படுத்துறோம். இப்ப சொல்றாங்கல்ல, இந்த ஆணோட சேர்த்து வச்சு பேசுறாங்கல்ல, ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யறீங்க, ஒரு பப்ளிக்ல ஒரு இடத்துல ஸ்கூல்ல வேலை செய்யறீங்க, காலேஜ்ல வேலை செய்யறீங்க, வேற ஒரு ஸ்டாஃபோட சேர்த்து வச்சு பேசுறாங்கல்ல, அதனால அவமானம் ஏற்படுது இல்ல. எத்தனையோ பேர் இந்த மாதிரி விஷயங்கள் என்கிட்ட பேசியிருக்கீங்கல்ல, இதுதான் விஷயம். இந்த மாதிரி தேவையில்லாத அவமானம், நீங்க தப்பே செஞ்சிருக்க மாட்டீங்க, அந்த விஷயத்துல அவமானம் வரலாம். பேராசை, சுக்கிரனோட காரகத்துவத்துல பேராசை வரும். அந்த பேராசை பட்டு எதாச்சும் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணி அதுல நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸ்டாக் மார்க்கெட்டு, அளவுக்கு அதிகமான பணம், அளவுக்கு அதிகமான இழப்பு. அதுவும் அவரு அந்த சுக்கிரன் 8ஆம் அதிபதியா வரும்போது, ராகு தசையில நான் ஃபர்ஸ்ட் சொன்ன எல்லா நல்லதையும் செஞ்சுட்டு இந்த கெட்டதையும் செய்வார். அதே மாதிரி 12ஆம் அதிபதியாக மிதுன லக்னத்துக்கும் சுக்கிரன் 12ஆம் அதிபதியா வருவார். இழப்பை ஏற்படுத்துவார், காமம் சம்பந்தமான பிரச்சனையை ஏற்படுத்துவார், ஒன்றுக்கு மேற்பட்ட பெண்களோட பழக்கத்தை ஏற்படுத்தி விட்டுருவார், ஒன்றுக்கு மேற்பட்ட காதலை ஏற்படுத்தி விட்டுருவார், யாருக்குமே ஒரு லாயலா இல்லாம ஒரு விஷயத்தை வந்து பண்ணிடுவார். சுக்கிரன் 12ஆம் அதிபதியாக வரும்போது, நீங்க ஆசைப்பட்டு வாங்கின வீடு இல்ல காரு ஏதாவது வெள்ளத்துல அடிச்சுன்னு போறது, இல்ல ஏதாவது அதுக்கு ஃபயர் ஆகுறது, இல்ல அது ஏதாவது இன்ஜின் ஏதாவது பாலா போயிடுறது, இந்த மாதிரி விஷயங்களும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தான் கெடுப்பாங்க. ஏன்னா 20 வருஷம் ராகுதசை, 18 வருஷம் ராகுதசை. அந்த 18 வருஷத்துல எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு கெட்ட நேரம் வரும்போது, இந்த 8ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கும் போது, 12ஆம் அதிபதியுடன் சேர்ந்து இருக்கும் போது அந்த கெட்டதும் நடக்கும். சுக்கிரன் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி இருக்கிறது கூட ஓகேங்க. அவர் பாதகாதிபதியா ஒரு 2 லக்னத்துக்கு வருவார். அது வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அதுல வந்து நெகட்டிவா சொன்ன எல்லா பலனும் வரும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பலனும் வரும். அசிங்கம், கேவலம், அவமானம், பெண்களால அவமானம் ஏற்படுவது, இந்த பசங்கள்லாம் ஒரு பெண்ணு விஷயத்துல மாட்டிக்கிட்டு போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க பாருங்க. இந்த பொண்ணை வந்து இது பண்ணிட்டாரு, அது பண்ணிட்டாரு, கர்ப்பமாக்கிட்டாரு, இது பண்ணிட்டாரு, இந்த கற்பழிப்புல இந்த நபர் சம்பந்தப்பட்டிருக்காருலாம் அரெஸ்ட் பண்றாங்க பாருங்க. சுக்கிரன் பாதகாதிபதியாக வரும்போது, எந்த லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவாரு? கடக லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவாரு, கும்ப லக்னத்துக்கு சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார். கடக லக்னத்துக்கு கும்ப லக்னத்துக்கு ராகுவோட சுக்கிரன் இருக்கும் போது வசதி, பேரு, புகழ், காசு, வீடு, வாகனம், பெண், சுகம் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவமானத்தையும் கொடுக்கலாம், தேவையில்லாத பெண்களால பிரச்சனையும் கொடுக்கலாம், வாகனத்தாலையும் பிரச்சனை கொடுக்கலாம், வீட்டாலையும் பிரச்சனையும் கொடுக்கலாம். இங்கதான்
ஜோதிடம் சரி, இந்த வீடியோவோட ஜோதிடம் கத்துக்க முடியுமா, முடிஞ்சான்னு கேட்டா கிடையாது. போயினே இருக்கும் அது பாட்டுன்னு. ஒரே ஒரு கிரகத்துக்கு ஒரே ஒரு தசைக்கு 100 வீடியோ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ராகு 12 வீடுகள்ல இருந்தா என்ன பலன்னு சொல்லியிருக்கேன். ராகு எப்படி இருந்தா என்ன யோகா அமைப்புன்னு சொல்லியிருக்கேன். ராகு எப்படி இருந்தா நல்லது செய்யாதுன்னு ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். ராகுவோட எந்தெந்த கிரகங்கள் இணைந்து இருந்தால் என்ன பலன்றது அது ஒரு வீடியோல சொல்லியிருக்கேன். இப்போ அதே ஒரு கிரகத்தை வச்சு அந்த கிரகம் 6ஆம் அதிபதியா வந்தா இப்படி பண்ணுவாரு, 8ஆம் அதிபதியை வந்தா இப்படி பண்ணுவாரு, 12ஆம் அதிபதியா வந்தா இப்படி பண்ணுவாருன்னு சொல்லின்னு இருக்கேன். இதோட முடிஞ்சா கிடையாது, இன்னமும் சொல்லின்னு போலாம். சாரத்தை வச்சு 2 வீடியோ பண்ணலாம். அவரு உபஜயஸ்தானத்துல இருக்கிறத வச்சு 2 வீடியோ பண்ணலாம். அவர் கேந்திரத்துல திரிகோணாதிபதியோட இருந்தா அதுக்கு 2 வீடியோ பண்ணலாம். அப்படி போயின்னு இது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி நம்மளுக்கு ஒரு பலன் நடக்கும். இது எல்லாத்தையும் மெர்ச் பண்ணி நம்ம மெர்ச் பண்ண தேவையில்ல. இறைவன் இந்த கிரகங்களை உருவாக்குனாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாத்தையும் கலந்து அரிசி, இது சாப்பாடு, சாம்பார், ரசம், மோர் எல்லாத்தையும் கலந்து ஒரு கலவையா நம்மளுக்கு ஒண்ணு கொடுப்பாங்க. அதை தான் நம்ம தசையில அனுபவிப்போம். சோ அந்த கடகலக்னத்துக்கும் கும்பலக்னத்துக்கும் சுக்கிரன் பாதகாதிபதியாக வருவார். அப்போ அந்த சுக்கிரனோட ராகு சேர்ந்து இருக்கும் போது நல்லதையும் செய்வார். ஏன்னா சுக்கிரன் சுபகிரகம், நல்லதை செஞ்சுதான் ஆகணும். அவருடைய காரகத்துவத்தை செஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு ராகு தசை சுக்கிரனோட சேர்ந்து இல்ல பார்வையில இல்ல சுக்கிரனோட சேர்ந்து தசை வருதா, அளப்பெரிய நன்மையை செய்வார். பெண்களால மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பார். நீங்க கனவுல கூட எதிர்பார்க்காத சில விஷயங்கள்லாம் நடக்கும். இந்த உலகத்துல இருக்கிற இன்பமான விஷயங்கள், பிளைட்ல போறது வர்றது, மலேசியாவுக்கு போறது, பேங்காக்கு போறது, இதெல்லாம் நடக்கும். வெளிநாட்டுக்கு போறது எல்லாம் நடக்கும். அந்த காரகத்துவத்திலேயே நெகட்டிவான ஒரு ஃபேஸ் இருக்குது. பெண்கள்னு எடுத்தீங்கன்னா பெண்கள் வெறும் சந்தோஷத்துக்கு மட்டும் கிடையாது, அந்த பெண்ணால அவமானத்தையும் கொடுக்க முடியும், அந்த பெண்ணால தூக்கு தண்டனையும் கொடுக்க முடியும், அந்த பெண்ணால தூக்கி 8 வருஷம் ஜெயிலையும் போட முடியும். சோ அந்த காரகத்துவத்தை வச்சு அவரு அந்த பாதகாதிபதியா வரும்போது வேலையை கட்டுவார். சரி, மாரகாதிபதியாக சிம்ம லக்னத்துக்கு, மேஷ லக்னத்துக்கு, விருச்சிக லக்னத்துக்கு சுக்கிரன் மாரகாதிபதியா வருவார். ஸோ மாரகாதிபதியாக வரும்போது சிறு கெடுபலன்கள் இருக்கும். ரொம்ப ஒஸ்டா பண்ணாம பெண்களால சில பண இழப்பு, மனைவியால பண இழப்பு, மனைவி ஏதாச்சும் தொலைச்சிடுறது, மனைவியால மன கஷ்டம், பெண்களால மன கஷ்டம், மகளால் மன கஷ்டம், ரிலேட்டிவ் பெண்களாக இருக்கலாம். சுக்கிரன் வந்தாலே அனைத்து விதமான பெண்களாக வந்துருவாங்க. சொந்தக்கார பெண்ணா இருக்கலாம், கூட வேலை செய்யற பெண்ணா இருக்கலாம், பக்கத்து வீட்டு பெண்ணா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், மகளா இருக்கலாம், தோழியா இருக்கலாம், எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா இருக்கலாம். இவங்களால ஏதாவது பிரச்சனை வர்றது, பண இழப்பு ஏற்படுவது, ஏதாவது சிறிய லெவல்ல பண இழப்பு ஏற்படுவது, லாஸ் ஏற்படுவது, ஒரு சின்ன லெவல்ல அவமானம் ஏற்படுவது, ஆபீஸ்ல ஏற்பட்ட அவமானம் வீட்டுக்கு தெரியாம இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும். ஒரே கிரகம் எத்தனையோ வீடியோல ராகுவுடன் சுப கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அளப்பரிய நன்மையை செய்யும் சொல்லியிருக்கேன். அதே ராகுவோட அதே சுப கிரகம் சேர்ந்திருக்கும் போது அளப்பரிய நன்மையை செஞ்சுட்டு அவர் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதியா வரும்போதும் பாதகாதிபதி மாரகாதிபதியா வரும்போது இந்த கெடுபலனையும் செய்வார். அதே மாதிரி 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, 12ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வரும்போது அவருக்கு சொன்ன டிசீஸ் எல்லாத்தையும் அந்த காலகட்டத்துல அந்த ராகு தசையில அவர் கொடுப்பார். இத்தனை வேலையும் கொடுப்பார். இப்ப பாருங்க, இந்த வீடியோ நம்ம 2 கிரகத்தை பத்தி தான் பார்த்திருக்கோம். இதுவும் ஒரு சின்ன டாபிக் தான் பார்த்திருக்கோம். இந்த வீடியோ நேரம் எவ்வளவு நேரம் ஆயிருக்கு பாருங்க. இன்னும் ஒரு கிரகத்தை பத்தி பார்க்கலாம். இவ்வளவு நேரம் இப்போ 2 சுப கிரகத்தை பார்த்தோம். இப்போ ஒரு பாவ கிரகத்தை பார்ப்போம், சனி. பேசிக்கா எல்லாருமே எல்லா நூல்ல எல்லாருமே எல்லா வீடியோல எல்லா புக்ல எல்லா மூல நூல்ல ராகுவுடன் சுக்கிரன் சுபகிரகங்கள் சேர்ந்து இருந்தால் அளப்பரிய நன்மையை செய்வாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுலயே இவ்வளவு பஞ்சாயத்து இருக்குது. இப்போ ஒரு பாவ கிரகம் இவர் சேர்ந்து இருக்கும் போது என்ன நன்மை நடக்கும், என்ன கெட்டது நடக்கும்னு சொல்லிடுறேன். சனியோட ராகு சேர்ந்து இருக்கவே கூடாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் சனியோட ராகு சேர்ந்திருந்து ராகு தசை வந்தால் மிகப்பெரிய நன்மையை செய்வார். அதே சமயம் அவருடைய கெட்ட காரகத்துவங்கள் இருக்கும்ல, அதையும் செய்வார். பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிடுவார். சனியோட ராகு சேர்ந்து தசை வரும்போது பெரிய பிசினஸ் மேன் ஆக்கிடுவார். வேலைக்கு போயின்னு இருந்த ஒரு தொழிலதிபர் ஆக்கிடுவார்.
1 கோடி தான் சொத்து இருக்கும், 50 கோடிக்கு பிசினஸ் பண்ண வச்சிருவார். அதிகமாக வேலை ஆட்களை கொடுப்பார். வேலை ஆட்கள் தான் உங்களுக்கு சம்பாரிச்சே கொடுப்பாங்க. அதாவது 10 வேலையாட்கள் உங்ககிட்ட இருக்கிறாங்கன்னா நீங்க 1 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா 500 வேலையாட்கள் இருந்தா 50 கோடி சம்பாதிப்பீங்க. புரியுதுங்களா? வேலையாட்கள் உங்களுக்கு சம்பாதிச்சு கொடுப்பாங்க. பினாமி, அரசியல், சனின்னு வந்தாலே அரசியல் வந்துடும். அரசியல், பினாமி, கவுன்சிலரு, அரசியல் பதவிகள், மறைமுகமான அரசியல் பதவி, போய் அங்கங்க போய் காசு வாங்கிட்டு வா, இவங்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா, அவன்கிட்ட போய் காசு வாங்கிட்டு வா, டாஸ்மார்க்ல இவன் காசு கொடுக்கணும் போய் வாங்கிட்டு வா, இந்த மாதிரி எல்லாம் ஆள் அனுப்புறது. இந்த மாதிரி அதிக பணத்தை கொடுப்பார். அரசியல் சம்பந்தமாக, தொழிலதிபர் சம்பந்தமான பினாமியாக கணக்குல காட்டாத பணத்தை எல்லாத்தையும் காட்டுவார். அரசியல்ல இதெல்லாம் கொடுப்பார். இதே மாதிரி சனி பகவானுக்கு இவருடைய காரகத்துவத்துல நல்ல காரகத்துவங்கள் இதெல்லாம் சொன்ன நல்ல தொழில் அமைப்பை கொடுப்பார். ஏன்னா அவர் தொழில்காரகன். நல்ல தொழில், பிசினஸ், முன்னேற்றத்தை எல்லாத்தையும் கொடுப்பார். சனி பகவானுடைய கெட்ட காரகத்துவங்கள் பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல இருக்கிற எல்லா கெட்டதையும் சனி பகவானால செய்ய முடியும். சோ சனி பகவானுக்கு இதுதான் கெட்ட காரகத்துவம்னு கிடையாது. இப்ப சுக்கிரனுக்கு கேட்டீங்கன்னா பெண்ணால பிரச்சனை வரும், மனைவியால பிரச்சனை வரும், அஃபேரால பிரச்சனை வரும், காமத்தால பிரச்சனை வரும், கேளிக்கைகளால பிரச்சனை வரும், காஸ்ட்லியான வண்டி வாகனத்தால பிரச்சனை வரும்னு சொல்லலாம். சனிக்கு அப்படி கிடையாது. சனியால டிசீஸ கொடுக்க முடியும். ஏன்னா அவர் கர்மகாரகன், எல்லாத்தையும் வச்சுன்னு இருக்கார். எல்லா நெகட்டிவுமே ஒரு கிரகம் செய்ய முடியும்னா அது சனியால செய்ய முடியும். ராகுவால கூட அப்படி பண்ண முடியாது. வியாதியை கொடுக்க முடியும், வம்பு வழக்க கொடுக்க முடியும், தூக்கு தண்டனையை கொடுக்க முடியும், வெளிநாட்டுல போய் பாஸ்போர்ட் இல்லாம மாட்ட வைக்க முடியும், கடன் ஆக்க முடியும், அசிங்கம் கொடுக்க முடியும், கேவலத்தை கொடுக்க முடியும், எல்லாத்தையும் கொடுக்க முடியும். இப்ப பாருங்க, சுக்கிரன் கிட்ட நிறைய நல்லது இருந்தது, கெட்டது காரகத்துவங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தது. குரு கிட்ட நிறைய நல்ல காரகத்துவங்கள் இருந்தது, கெட்ட காரகத்துவங்கள் கொஞ்சம் கம்மியா இருந்தது. இவர்கிட்ட நல்ல காரகத்துவங்கள் கொஞ்சோண்டு இருக்குது, கெட்ட காரகத்துவங்கள் மனாவரியா இருக்குது. இதுல சொல்லவே முடியாது. விபத்துல இருந்து, தற்கொலையில இருந்து, கோர்ட்டு கேஸ்ல இருந்து, பணம் நஷ்டம், பேரு புகழ் நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லலாம். ரைட்டுங்களா? சோ இந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போதே அவர் தொழிலதிபர் ஆக்குவாரு, அரசியல்ல பெரிய பேரு புகழ் வசதி வாய்ப்பு இது எல்லாத்தையும் கொடுப்பாரு. ஆனால் அவர் 6ஆம் அதிபதியாக கன்னி லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் வருவார். அப்ப கடன் நோய் எதிரியே கொடுப்பார். மிதுன லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் 8ஆம் அதிபதியாக வருவார். அப்ப கடனையும் கொடுக்கலாம், நோயையும் கொடுக்கலாம், எதிரியும் கொடுக்கலாம், வம்பு வழக்கையும் கொடுக்கலாம், அவமானத்தையும் கொடுக்கலாம், ஊரை விட்டும் ஓட வைக்க முடியும். 8ஆம் அதிபதி கொஞ்சம் டேஞ்சரா வேலை செய்வார். கடக லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் சனி பகவான் 8ஆம் அதிபதியா வருவார். இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, கடக லக்னத்துக்கு அவர் ரொம்ப கெட்டது பண்ணுவாரு, மிதுன லக்னத்துக்கு அவர் 9ஆம் அதிபதியாகவும் வரதால பெரிய லெவல்ல கெட்டது பண்ண மாட்டார். அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரும்போது முழு கெட்டதை பண்ணுவாரு. ஆனா கன்னி லக்னத்துக்கு அவர் 6ஆம் அதிபதியா வரும்போது அவ்வளவு கெட்டது பண்ண மாட்டார். ரைட்டுங்களா? ஓகே. மீன லக்னத்துக்கு அவர் 12ஆம் அதிபதியா வருவார். மீன லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியா வரும்போது அவர் விரயத்தை ஏற்படுத்தலாம், தொழில நஷ்டத்தை ஏற்படுத்தலாம், கடன் ஏற்படுத்தலாம், வெளிநாட்டுல இருக்கிறவரை திடீர்னு தூக்கி உள்நாட்டுல போட்டுடலாம், பிஆர் கேன்சல் ஆயிடுச்சு, நீங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடாது, உள்ள போங்க, உங்க நாட்டுக்கு போங்கன்னு சொல்லலாம். இப்ப ட்ரம்ப் நிறைய பேரை தூக்கி அவங்கவுங்க நாட்டுக்கு தூக்கி போட்டாரு பாருங்க, அந்த மாதிரி பண்ணலாம். நஷ்டங்களை ஏற்படுத்தலாம். ஏதாவது விபத்து, 12ஆம் இடத்துக்கு விபத்தும் ஒரு காரணமாக வரும், அதுவும் வரும். புரியுதுங்களா? ரிஷப லக்னத்துக்கும் மேஷ லக்னத்துக்கும் அவர் பாதகாதிபதியாக வருவார். ரிஷப லக்னத்துக்கு அவர் யோகரா வருவார், ராஜயோகரா வருவாரு. ரிஷப லக்னத்துக்கு கூட அந்த அளவுக்கு பாதகத்தன்மையை அவர் பெருசா பண்ண மாட்டாரு. மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது 10ஆம் அதிபதி வேலை, தொழிலையும் கொடுப்பாரு, முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு, பிசினஸையும் கொடுப்பாரு, நல்ல காசு பணத்தையும் கொடுப்பாரு. அதே மாதிரி பாதகாதிபதியும் செய்வாரு. பாதகாதிபதியால என்ன வேணாலும் பண்ண முடியும். அந்த மனிதனுக்கு அதிர்ச்சியான சம்பவங்கள் எதை வேணாலும் கொடுக்க முடியும். ஒரு பெரிய லாஸ் ஆயிடுச்சு, ஃபேக்டரி ஃபயர் ஆயிடுச்சு, ஒரு விபத்து ஆயிடுச்சு, என்ன வேணாலும் கொடுக்க முடியும். நம்ம ரொம்ப நெகட்டிவா பேச வேண்டாம். ஸோ அந்த மேஷ லக்னத்துக்கு சனி பகவான் பாதகாதிபதியாக செயல்படுவார். அப்பா அவரு ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது நல்லதையும் செஞ்சிடுவாரு, கெட்டதையும் செஞ்சிடுவார். ரைட்டுங்களா? ஸோ எனக்கு 30 வயசுல இருந்து 65 வயசுக்குள்ள ராகு தசை வந்தது, எனக்கு மேஷத்துல எனக்கு நல்ல உபஜய ஸ்தானத்துல ராகு உக்காந்துன்னு இருந்தாலே,
எனக்கு திரிகோணாதிபதியோட ராகு உக்காந்துன்னு இருந்தாரு, எனக்கு சுப கிரகங்களோட ராகு இருந்தாரு, எனக்கு கேந்திரத்துல திரிகோணாதிபதியுடன் இருந்தாரு, நல்ல சாரத்துல இருந்தாரு, எனக்கு ஏன் இந்த கெட்டது நடந்ததுன்னா இதனால்தான். புரியுதுங்களா? ஓகே. இப்போ எந்த லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதியாக வருவாருன்னு பாத்தீங்கன்னா, விருச்சிக லக்னம், கடக லக்னம், சிம்ம லக்னத்துக்கு அவர் மாரகாதிபதியாக வருவார். நான் தான் சொன்னேன், கடக லக்னத்துக்கு 8ஆம் அதிபதியாகவும் வருவாரு, மாரகாதிபதியாகவும் வருவார். அதனால்தான் அந்த லக்னத்துக்கு அவர் கெடுபலனை ரொம்ப செய்வாரு, மிதுன லக்னத்துக்கு செய்ய மாட்டாருன்னு சொன்னேன். சிம்ம லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாகவும் வருவாரு, மாரகாதிபதியாகவும் வருவாரு, ரொம்ப கெட்டவராக வருவாரு. அதனாலதான் அவரு கன்னி லக்னத்துக்கு பெரிய கெட்டது பண்ண மாட்டாரு. சிம்ம லக்னத்துக்கு, கடக லக்னத்துக்கு ராகுவோட சேர்ந்து இருக்கும் போது நிறைய கெட்டது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த ஃபார்முலாவை அப்படியே உடைக்கிற மாதிரி ஜோதிடத்துல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் போயினே இருக்கோங்க. இந்த ஃபார்முலாவை அப்படியே ஒருத்தருக்கு கடக லக்னம், சிம்ம லக்னத்துல பிறந்திருக்கிறாரு, ராகுதசை வருது, 30 வயசுல இருந்து 65 வயசுல வருது, எந்த விதமான கெடுபலும் நடக்காமலும் கூட அவருக்கு ராகுதசை போலாம். இதை உடைக்கிற மாதிரி இன்னொரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஜாதகத்தோட ஸ்ட்ரென்த், அந்த சனி பகவான் ராகுவோட சேர்ந்து இருந்தாலும் அவர் நல்ல இடத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, திரிகோணாதிபதிகளோட கண்ட்ரோல்ல இருக்கும்போது, திரிகோணாதிபதியோட பார்வையில இருக்கும்போது, சேர்க்கையில இருக்கும்போது சனியோடைய கெடுபலனை செய்ய முடியாமல் அந்த நல்ல பலனை மட்டும் செஞ்சுட்டு போயிடலாம். எத்தனையோ சிம்ம லக்னத்துக்கும் கடக லக்னத்துக்கும் ராகு சனியோட இருந்து உங்களுக்கு ராகு தசை மிகப்பெரிய நன்மையை செய்யும்னு சொல்லி அது நடந்தும் இருக்குது, நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லியும் இருக்கிறாங்க. இப்ப நான் சொன்னதுதான் இதுவும் ஃபைனல் ஃபார்முலா கிடையாது. இதுக்கு முன்னாடி போட்டதும் ஃபார்முலா, இப்ப சொல்றதும் ஃபார்முலா. பலன்றது அது நேர்ல பார்த்து அந்த தனிப்பட்ட ஜாதகத்துக்கு கணிக்கும் போது, இல்ல நீங்க எல்லாத்தையும் ஜோதிடத்துல எல்லாத்தையும் கத்துக்குன்னு அது கணிக்கும் போதுதான் வரும். அதனாலதான் இன்னி வரைக்கும் சாஃப்ட்வேர்லயும் சரி, எந்த கம்ப்யூட்டர்லயும் எந்த கூகுள்லயும் நீங்க டேட்டா பத்து போட்டு டைம் போட்ட உடனே உங்களுக்கு பலன் வராது. எல்லாமே வரும், எல்லாமே வரும். இது எங்க கிடைக்குது, அது எங்க கிடைக்குது, எல்லா ஃபார்முலாஸும் வரும். நீங்க போய் கூகுள் கிட்ட போயிட்டு சிம்ம லக்னத்துக்கு யார் பாதகாதிபதி மாரகாதிபதின்னு கேளுங்க, அது சொல்லும், கூகுள் சொல்லும், சாட் ஜிபிடி சொல்லும். ஆனா என்ன பலன்னு கேளுங்க, சொல்லாது. சிம்ம லக்னத்துக்கு ராகு தசைக்கு என்ன பலன்னு கேளுங்க, அது சொல்லாது, முழிக்கும். ரைட்டுங்களா? அதுதான் ஜோதிடம். நம்ம சித்தர்கள் கண்டுபிடிச்சதை எதையும் நம்மளால இது பண்ண முடியாது. ரைட்டுங்களா? விருச்சிக லக்னம், கடக லக்னத்துக்கு, சிம்ம லக்னத்துக்கும் ஒரு மாரகாதிபதியா வருவார். சோ சில கெடுபலன்கள் ஏற்படும். அது பண விஷயத்திலையும் ஏற்படலாம், குடும்பம் விஷயத்திலையும் ஏற்படலாம், தொழில் விஷயத்திலையும் ஏற்படலாம், வேலை விஷயத்திலையும் ஏற்படலாம். என்ன விஷயமாக அந்தந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி பலன் ஏற்படும். இப்போ ஒரு பையனுக்கு சின்ன வயசுல ராகுதசை வருது, அவனுக்கு காதல் ஏற்படும், படிப்புல கான்சென்ட்ரேஷன் இருக்காது. ஒரு 25 வயசுல ராகுதசை மாரகாதிபதியாக சேர்ந்திருந்து வருதுன்னா வேலை கிடைக்கிறதுல தாமதம் ஏற்படும். இந்த மாதிரி வயசுக்கு ஏற்ற மாதிரி பலன் ஏற்படும். இதே ஒரு 55 வயசுல சனி ராகுவோட சேர்ந்து வந்ததுன்னா அவருடைய ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, மூட்டு வலி, லங்ஸ், சளி. ஆக்சுவலி சனி பகவானை பொறுத்த வரைக்கும் அவரால் எல்லா வியாதியும் கொடுக்க முடியுங்க. HIV கேன்சரை கூட கொடுக்க முடியும். பேசிக்கா மூட்டு வலி, எலும்பு வலி, லங்ஸ், சளி, இந்த பிரச்சனையெல்லாம் அவர் கொடுப்பார். இந்த கொரோனா வந்தது பாருங்க, சளி அவருடைய வியாதி தான் அது. சனி பகவான் கெட்டு ஒரு நாள் இருந்தது, அந்த டிசம்பர்ல அப்ப கூட வீடியோ போட்டிருந்தேன். 2019 வீடியோ போட்டிருந்தேன். 2019 அந்த சனி கெட்டு இருந்தாரு. 6 கிரகங்களோட கெட்டு ஒரு மாதிரி ரொம்ப டேஞ்சரான பொசிஷன்ல இருந்தாரு. அன்னைக்கு அந்த ஒரு 3 நாள் அந்த கிரக நிலை இருந்தது. அந்த 3 நாளும் நீங்க வானம் கூட ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருந்தது. ஒரு மாதிரி கருமேகம்லாம் சூழ்ந்து ஒரு மாதிரி இருந்தது. அப்ப ஏற்பட்டதுதான் அந்த கொரோனா. அந்த கொரோனா லங்ஸுக்குள்ள சளி அது இந்த மூச்சு விட முடியாம நிறைய பேர் இறந்தாங்க. ரைட்டுங்களா? அந்த சளி சனியோட டிபார்ட்மெண்ட். இன்னொரு வாட்டி இந்த மாதிரி ஏதாவது கொரோனா மாதிரி ஏதாவது வைரஸ் மாதிரி வந்தா அது லங்ஸை பாதிக்கிற மாதிரி இருக்கும், சரி தொண்டையை பாதிக்கிற மாதிரி இருக்கும். தொண்டையும் பாத்தீங்கன்னா சனி பகவான் வருவார். ஸோ இப்போ இந்த வீடியோல குரு பகவானை பத்தி பார்த்திருக்கோம், சனியை பார்த்திருக்கோம், சுக்கிரனை பார்த்திருக்கோம். ராகுவோட இந்த 3 கிரகங்கள் சேர்ந்து இருக்கிறதுலயே இத்தனை பலன் இருக்கு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி ராகுவோட சனி சேர்ந்து இருந்தால்
ஒரு 4 தொழிலை கொடுப்பாரு, வசதியை கொடுப்பாரு, முன்னேற்றத்தை கொடுப்பாரு, அதே மாதிரி பிரச்சனையை கொடுப்பாரு, தாமதத்தை கொடுப்பாருன்னு ஒரு 5 வார்த்தையில சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அதை பிரிச்சு உடைச்சு பார்த்தோம்னா இத்தனை பலன் இருக்கு. அவர் கன்னி லக்னத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுவார், சிம்ம லக்னத்துக்கு ஒரு மாதிரி பண்ணுவாரு, மிதுன லக்னம். இப்ப நான் சொன்ன லக்னங்களை தவிர்த்து மிச்ச லக்னத்துக்கு அவர் ராகு சனியோட சேர்ந்திருந்தா நல்பலனை செய்வார். இப்ப நான் குரு எந்த லக்னம் எல்லாம் சேரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இப்ப சுக்கிரன் தனுசு லக்னம், ரிஷப லக்னம், துலா லக்னம், மீன லக்னம், கன்னி லக்னம், மிதுன லக்னம், கடக லக்னம், கும்ப லக்னம், இந்த லக்னத்தை தவிர்த்து வேற லக்னத்துல சுக்கிரன், வேற லக்னத்துல நீங்க பிறந்து அப்போ ராகுவோட சுக்கிரன் சேர்ந்திருக்கும் போது அளப்பரிய நன்மையை செய்வார். புரியுதுங்களா? அது சுக்கிரன் 5ஆம் அதிபதியாக வரும்போது, 9ஆம் அதிபதியாக வரும்போது, 10ஆம் அதிபதியாக வரும்போது அளப்பரிய நன்மையை செய்வார். புரியுதுங்களா? அதே மாதிரி குருவும் தான். சோ உங்களுக்கு ராகு தசையில இந்த கிரகங்கள் நல்ல கிரகங்களே சேர்ந்திருந்தாலும் கெட்ட கிரகங்கள் சேர்ந்திருந்தாலும் உங்க லக்னத்துக்கு அவங்க யாரு, 6ஆம் அதிபதியா 8ஆம் அதிபதியான்லாம் பார்த்து, பாரகாதிபதி மாரகாதிபதியான்னு பார்த்து தான் நம்ம பலன் எடுக்க முடியும். புரியுதுங்களா? ராகு தசை இவர் சொல்லிட்டாரு, சார் சொல்லிட்டாரு, ராகு தசை குருவோட சேர்ந்திருந்தா வெறும் நல்லதுதான் நடக்கும், கிடையாது. சுக்கிரனோட சேர்ந்திருந்தா வெறும் நல்லதுதான் நடக்கும், கிடையாது. சனியோட சேர்ந்திருந்தா வெறும் கெட்டதுதான் நடக்கும், கிடையாது. செவ்வாயோட சேர்ந்திருந்தா வெறும் கெட்டதுதான் நடக்கும், கிடையாது. பலன் போய்கிட்டே இருக்கும். ஜோதிடம்ன்றது ரொம்ப காம்ப்ளிகேஷனான விஷயம். போன வீடியோல கூட சொன்னேன், 18 வருஷமா அஸ்ட்ராலஜில இருக்கேன், இன்னும் கத்துன்னு தான் இருக்கேன். இன்னும் 38 வருஷம் அஸ்ட்ராலஜில இருந்தாலும் கத்துன்னு தான் இருக்கேன்னு தான் சொல்லுவேன். வேற வழி கிடையாது. இந்த ஜோதிடம் போயின்னே இருக்கும். சரிங்களா? இந்த பதிவில் இது பார்த்திருக்கோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.